நீ அவனை அடிக்கும் போது என்ன ஏன் சேர்த்து அடிச்ச? உன்னை ஸ்ட்ரைட் அடிக்க முடியல, பாவமா வேற இருந்துச்சு. அதான் அவனை நொறுக்குற சாக்குல உன்னை சேர்த்து அடிச்சு. அந்த பயம் இருக்கட்டா அம்மா. உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு கேள்வி கேட்கவா? நீங்க தூங்கி எந்திரிச்சதும் உங்க கண்ணு முன்னாடி 1 கோடி ரூபாய் பணம் இருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் இதை விட பெரிய கோழி பண்ணையா வச்சு செட்டில் ஆயிடுவேன். 7.5 சனி எங்க போனாலும் விடாது போல. நான் பெரிய வீடா கட்டி சமையலுக்கு ஆள் வச்சு சந்தோஷமா வாழ்வேன். இப்பவும் சமையல்காரன் பக்கத்துல தாண்டி உட்கார்ந்திருக்கான். எனக்கு இந்த ஆசைலாம் கிடையாதுப்பா. சூப்பர் டி. இன்னொரு தடவை தூங்கி எந்திரிச்சு இன்னொரு 1 கோடி வருதானே பாப்பேன். அவளை தெருக்கோடியில நிக்க வச்சு திருவோடு குடுடா. ஆடா திருட்டு குடும்பமா, அந்த பணம் எப்படி வந்துச்சு, யாரு வச்சான்னு ஒரு ஆள் கூட கேட்க மாட்டீங்க. சித்தப்பா, இன்னைக்கு நான் தலை நிமிர்ந்து பேசுறேன்னா அதுக்கு நீதான் காரணம். அப்பா, எதுக்குமா இதெல்லாம் போய் இப்ப சொல்லிட்டு இருக்க? நீ எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா இருந்தா போதும். அப்படி என்னடி உன் சித்தப்பா பண்ணாரு? அவரு உயரமா இருக்காருல சித்தி, அதனாலதானே என்னால தலை நிமிர்ந்து பேச முடியுது. இந்த பொழப்புக்கு பொட்ட கோழியோட சேர்ந்து முட்டை போடலாம். ஏண்டி அழுகுற? கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள அது நடந்துருச்சு. என்னடி ஆக்சிடென்டா? இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. சொரலமான சாமி, சூலத்தை இவ கண்ணுல சொருகிட்டு போ சாமி.